வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிட் லவ் சதீஷ் அண்ட் ப்ரோ. இது டே 1 ஆஃப் லைஃப் ஸ்டைல் ரீசெட் சேலஞ்ச். சிங்கம் களை இறங்கிருச்சு. வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்னா இருக்க ஹெல்த் ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் இதில் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. அதுலேருந்தே டயட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இடையில ஒரு 20 நாள் கேப் விட்டாச்சு மறுபடியும். ஸோ இப்படியே ஒரு மாதிரி மிக்சடாகவே போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் சரி நம்ம இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், நம்ம லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணுன்றதுக்காக இதை நம்ம வீடியோவாக போட ஆரம்பிச்சிட்டோம்னா வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக பண்ணிடுவோம். நீங்களும் கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்றதுக்காக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த லைஃப் ஸ்டைல் ரீசெட் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக இதில் மினி விளாக் கண்டிப்பாக வரும். லாங் வீடியோஸ் அப்பப்போ மேபி நீங்கள் லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா லாங் வீடியோ போடுறோம். ஆனால் மினி விளாக் கண்டிப்பாக ரெகுலராக வரும். ஸோ இதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நாங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேக்கப் அட் 5 AM. 5 AMக்கு எந்திரிச்சியா? நான் 4:15 எந்திரிச்சிட்டேன். நீ 5 மணிக்கு தான் கரெக்டாக எந்திரிச்சேன். எனிவே இது இன்னைக்கு டிக்கு. அதுக்கப்புறம் 60 மினிட் வாக்கு. அதுக்கு தான் மேடம் ரெடியாக இருக்காங்க. இப்போ போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் கேர்னா என்னது? நம்ம அந்த நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, சீரம் யூஸ் பண்ணுறது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஹேர் கேர் டெய்லி பண்ண முடியாது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் அந்த பிளட் ஃப்ளோக்கெலாம் கொஞ்சம் அந்த ஹெட் மசாஜ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 8:30 AMக்குலாம் முடிக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும். டெய்லியுமே ஒரு 20 மினிட்ஸ்க்காச்சும் ஒரு லேர்னிங் இருக்கணும். இப்போ மேடம் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறாங்கன்றப்போ அவங்க அது ரிலேட்டடாக லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ இது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். டெய்லியும் வீடியோ எடுக்கணும். அட்லீஸ்ட் இதையாவது நம்ம அந்த ரீசெர்ச் சேலஞ்சையாவது கரெக்டாக வீடியோ எடுக்கணும் அப்படின்றது. பிஸ்னஸ் க்ரோத்துக்காக ஒரு 1 hour ஒர்க் பண்ணணும். இது 1 hour இல்லை, ஃபுல் டேவோ அதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். பட் கண்டிப்பாக அதாவது பிஸ்னஸ்க்கு ரெகுலராக பண்ணுற ஒர்க்கை தாண்டி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். அதுதான் அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் லஞ்ச் 12:30க்குலாம் முடிச்சிடணும். ஃபேமிலி கூட அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. டெய்லி கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து பேசுறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்கு, வாய் பொழக்கிறது இங்கே தெரியுது. அப்புறம் டின்னர் 7 மணிக்குள்ளே முடிக்கணும். அப்புறம் வாட்டர் கோல் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் குடிக்கணும். நோ ஜங்க் ஃபுட். டயட்டில் இருக்கணும், ஜங்க் ஃபுட் தொட முடியாது. ஸோ அதையுமே உள்ள கொண்டாச்சு. அப்புறம் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ டெய்லி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேனல்லையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோவே போடுறது இல்லை. எங்க உங்களை ரொம்ப நாளாக காணோன்றாங்க. இல்லை, அவங்க நோட்டிஃபிகேஷன் சரியா போக மாட்டேங்குது. ஆக்சுவலா எல்லா சேனல்லையுமே டெய்லி வீடியோ வந்துகிட்டு இருக்கு. சதீஷன் வழியும் வந்துட்டு இருக்கு. சதீஷன் கேம்ஸ்ல சேலஞ்ச் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஷண்முஸ் லைஃப்ல மினி விளாக் வந்துகிட்டு இருக்கு. டிஎம் ஒரிஜினல்ஸ்ல தங்கமகன் இப்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கு. எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கு. எபிசோடுமே நேத்துல இருந்து போட ஆரம்பிச்சோம். எபிசோட் 14மே ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் பார்க்காம இருக்கீங்க, பாத்துருங்க. அதுக்கப்புறம் நோ ஃபோன் ஆஃப்டர் 8:30 PM. 8:30 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்க்ரீன் டைம் பிலோ 4 hours கொண்டு போகணும். ஆக்சுவலாக இவளுக்கும் சரி எனக்கும் சரி ஸ்க்ரீன் டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எங்கள் 2 பேரோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப மோசமாக இருக்குது. மேடம் 6 hours யூஸ் பண்ணுறாங்க, நான் 7 hours யூஸ் பண்ணுறேன். பட் என்னென்னா நம்ம சோஷியல் மீடியாவில் தான் ஒர்க்கே பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நாங்கள் இன்னும் சில பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் 1 by 1 இனிமேல் வீடியோஸை சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு எல்லாத்துமே ஃபோன் ஒரு மேஜர் விஷயமா இருக்கு. பட் ஸ்டில் நாங்கள் இதை குறைக்கணும், ஒர்க்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லீப் பிஃபோர் 10 PM. ஆக்சுவலாக 10 PMலாம் படுத்து காலைல 5 மணிக்கு நம்மளால எந்திரிக்க முடியாது. நேற்றுலாம் நாங்கள் 8:30க்குலாம் படுத்துட்டோம். அதனால தான் என்னால் இன்னைக்கு 4 மணிக்கு காலையில் எந்திரிக்க முடிஞ்சது. ஸோ அதனால 9:30க்குலாம் தூங்கிடணும். அப்போதான் நம்மளால காலையில் எந்திரிக்க முடியும். எனிவே இப்போ டைம் ஆயிடுச்சு. நம்ம வெளியே போயிட்டு வெளியே ஒரு ஜீவன் ஒன்று இருக்குல்ல, அந்த ஜீவனுக்கு சாப்பாடை போட்டுட்டு லைட்டாக போர்ட்டிக்கோ அதை க்ளீன் பண்ணிட்டு வாக்கிங் போகலாம். வாங்க வாங்க வாங்க. ஹாய் ராக்கி. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. சாருக்கு கால் உடஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா இட்ஸ் பீன் ஒரு 3 days ஆயிடுச்சு நம்ம கட்டு போட்டு அதனால இப்போ அவன் அது கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நேக்கா அந்த காலை அப்படியே சைடில் வச்சுட்டு அப்படியே இருந்துச்சு நடக்கிறது. அந்த மாதிரியான சில சேஷ்டைகள் சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றுலாம் செம்ம கட்டு கட்டியிருக்கான். என்ன பிரியா, என்னென்ன சாப்பிட்ருக்கான் நேற்று? சிக்கன் 3 வேளையும் சிக்கன் சாப்பிட்ருக்கான். ஆனாலும் காலைல 5 மணிக்கெல்லாம் தலைவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இங்கே பாருங்க, அவனுக்கு போட்ட எலும்பு தான் நிறைய எலும்புலாம்
ஏதாவது போட்டு கடிச்சிட்டே கடுறா பல்லுக்கு அப்படின்றதுக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ காலைல நம்ம போர்டிகோக்கு வந்தோம்னா நிறைய ஸ்பெஷல் ஐட்டமாக போட்டு வச்சிருப்பான். ஸோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும். நிறைய ஒன் பாத்ரூமும் போய் வச்சிருப்பான். இப்போ இஷ்யூ என்னன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னும் மாடிக்கு அவனை கொண்டு போய் பழகவும் இல்லை. மாடிக்கு இப்போ மாடி இருக்க நிலைமைக்கு அவன் போனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ளஸ் அவனோட காலுமே வீக்காக இருக்குது. கரெக்டாக இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா வேக்சின் போடுற வரைக்கும் அவனை வந்து வெளியே கூட்டு போக வேணாம், 6 months உள்ளே வச்சுக்கோங்க, ஒரு 3 to 4 months காச்சு மினிமம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகே அது வரைக்கும் மாடியில் பழகிட்டு அதுக்கப்புறம் வெளியே கூட்டு போய் பாத்ரூம் போக பழகிலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்தா இப்போ தலைவனுக்கு கால் வேறு உடஞ்சிச்சா. ஸோ வேறு வழி இல்லை. இங்கே போர்டிகோல தான் போயிட்டுருக்கோம். அப்பப்போ போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நைட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய டிஷ்ஷு போட்டு வச்சுருப்பாப்பில் அதை காலில் தான் எடுக்கணும். ஸோ இது வந்து கென்னல் வாஷ் பண்ணுறதுக்காகவே வாங்கினது. இது கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பெட் ஷாப்பில் இது இருக்கும். அங்கே பாருங்கள் ஸ்கை, வாவ் செம்மையாக இருக்குல்ல. எவனோ மாடி லைட்டை போட்டு விட்டே போயிருக்கான் நேற்று. வேறு யாரும் இல்லை, நம்ம சண்முவோட தம்பி. அவர் தான் வந்து லாஸ்ட்டாக ஆஃபீஸ்லேருந்து கீழே இறங்கினார். அப்படியே வந்து லைட்டை போட்டு விட்டு போயிட்டார் உன் தம்பி. லைட் எரிஞ்சிட்ருக்கா. அப்போ அந்த எரிஞ்சிட்டு இருக்கல படியில் பார்த்தாலே தெரியல அவனுக்கு. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கெலாம் வந்து ஒரு 4:30க்கெலாம் இந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு பிளான் பண்ணணும். ஒன்று 4:30 இல்லைனா 4 மணிக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். ஏன் அப்படின்னா நாங்கள் வாக்கிங் போய்க்கிறதுக்கே 1 hour ஆகும் சாலிடாக. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அவள் செய்யணும். சின்ட்டுவை வேறு இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். அது நீங்கள் தனி வீடியோவாக பார்ப்பீங்க. ஸோ சின்ட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னா கண்டிப்பாக இந்த டைம் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் எங்களுக்கு. ஸோ 4 மணிக்கெலாம் நாங்கள் ஷார்ப்பாக எந்திரிச்சா தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம், நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் தாங்க. பட் ஆனால் ஒரு சில டேஸில் நாங்கள் 4 மணி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்கோம். எங்கேயாவது போகணும், ஏதாவது இது ஒர்க் இருக்குது அப்படின்னா எந்திரிச்சிருக்கோம். அந்த டேஸ்லலாம் வந்து செம்ம ப்ரொடெக்டிவாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால தான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணி டெய்லி எந்திரிக்கணும்னு பண்ணவே முடியாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒழுங்காக பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சிட்டாரான். அப்போ அவர் வெளியே விடணுமா? ஏண்டா எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. பேசாமல் படேன்டா. அதான் உனக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. பேசாமல் சாப்பிட்டோமா தூங்கணுமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு இந்த காலம் வச்சுட்டு நீ என்ன நாட்டம் போடுற? ஏண்டா தெரியுது, நீ மூடு. ஓகே, ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னம்மா இல்லை, நைட் ட்ரெஸ் தான் போட்டு வரணும். நைட்டி போட்டு வந்திருக்கேன். நைட்டி இல்லை, இது வந்து மேக்ஸி மாதிரி தான். அந்த மேக்ஸிக்கு ஏன் ப்ரொமோஷன் பண்ணுறேன்? ப்ரொமோஷன் இல்லைங்க, சொல்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் பாரு நைட்டியை போட்டு வாக்கிங் போகுதுன்னு. அதுக்காண்டி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன். மேக்ஸி டைப்பில் இருக்கும். அதனால இது பார்க்குறதுக்கு நைட்டி மாதிரிலாம் இல்லை, மேக்ஸி மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் நானே சொல்கிறேன்னு சொல்கிறேன். இதை யாராலையும் அழைக்க முடியாது. இன்னைக்கு வந்து நான் எவ்வளோனா 60 kg இருக்கேன். நான் வந்து 69.60 அது இருக்கேன். ஆக்சுவலா நான் இடையில வந்து 67க்குலாம் போனேன். திருப்பி சாப்பிட்டேன். ஒரு 20 நாள் வந்து கொஞ்சம் குண்டக்க மறுபடியும் ஆயிடுச்சு. ஆனா நான் பாருங்க, முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணும் போது 65ல இருந்து 60 வந்தேன்ல. ஆனா இப்பயும் அதே 60ல தான் நான் இருக்கேன். அப்ப நான் தான் கரெக்டா பண்ணியிருக்கேன். அதான்ப்பா, அதை நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா 50 or 55 வந்திருப்பேன். ஓகே, பார்ப்போம், ட்ரை பண்ணி. இப்பயும் சொல்றேன், எனக்குலாம் வந்து இவ்வளோ வெயிட் குறைக்கணும் அவ்வளோ வெயிட் குறைக்கணும்லாம் இல்லை. எனக்கு இந்த தொப்பையை கொஞ்சம் குறைஞ்சாலே குறைஞ்சிருங்க. அதான் நான் ஃபிட்டா இருந்தா போதும், அவ்வளவுதான். எனக்கு வெயிட்ல வந்து இவ்வளோ அவ்வளோலாம் எதுவும் டார்கெட் இல்லை. எனக்கு ஃபிட்டா இருக்கணும். ஏன்னா நீ அரைக்குறையா என்னத்தையாவது படிச்சுட்டு வந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ சொல்லுவேன். நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு 47ல இருந்து 49 இருந்தேன். மேக்ஸிமம் கேவலமா இருந்தேன். 49 இருந்தேன். ஒல்லியா, எல்லா ட்ரெஸ் போட்டாலும் கியூட்டா இருக்கும். கியூட்டா இருக்குமா? ஏய் சீரியஸா என்ன பண்றது? அப்பதான் நான் லவ் பண்ணேன், அதெல்லாம் உண்மைதான். அதுக்கு வந்துட்டு அவ்வளவு ஒல்லியாலாம் இருக்க கூடாது. கல்யாணத்துலலாம் எவ்வளவு கேவலமா இருந்தேன், ஞாபகம் இல்லையா? இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்ல குண்டா இருக்கு. அதனால பல்லு வந்து அசிங்கமா தெரியல. பல்லு வந்து தெரிஞ்சிரும். அதுதான் எனக்கு பயம். அப்ப நம்ம ஃபேஸ் வந்து நம்ம இப்போ அழகா கியூட்டா இருக்கும், அப்ப நம்ம குறைஞ்சிருவோம். ஆனா பாடி வந்து குறையணும், ஃபேஸ் அப்படியே இருக்கணும், பாடி வந்து குறையணும். ஆனா அப்படிலாம் நடக்காது. எல்லாமே தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் தான் குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, எனக்குமே வந்து ஃபேஸுமே நான் கொஞ்சம் டியூன் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை.
ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் ஷேப்பாக நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி உருண்டையாக ஆரம்பிக்குது. என்னைய சொல்றாருல்ல, நான் மேரேஜ் அப்போ இப்படி இருந்தேன், இவங்க மட்டும் எப்படி இருந்தாங்க? ஆமாடி, ஒல்லியா தான் இருந்தாங்க. ஃபுல்லா எல்லாமே ஒல்லியா தான், ஃபேஸ்ல இருந்து கீழ் வரைக்கும் ஒல்லியா தான் இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல ஒல்லியா இருந்தாங்க 2 பேருமே. அப்போ ரொம்ப குட்டி குழந்தைகள் மாதிரி இருந்தாங்க. குட்டி குழந்தைகள் தானே. இப்போ லவ் பண்ணியே 10 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல இப்போ நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு தானே? இல்லையே, 2018 17 தான் நான் முடிச்சேன். 10 வருஷம் ஆகல. டைம் செம்ம ஃபாஸ்டா போகுதுங்க. எனக்கெல்லாம் 30 வயசுன்னு சொன்னா என்னாலே நம்ப முடியல. சார் பார்த்து சின்ன பையன் மாதிரி இருக்கேடா, உனக்கெல்லாம் 30 வயசு ஆனா அப்படின்ற மாதிரி உச்சமே இல்ல. இன்னொன்று என்னன்னா, சில பேர் கேட்கலாம், ஏன் நீங்கள் இன்னும் ஜிம் போகலாமே, ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட டயட்டிஷியன் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாக்கிங்கை வந்து உங்களால் பெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு அதை பண்ணுங்க அப்படின்றதான் சொன்னான். ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து வாக்கிங் வந்து ஈஸி ஆயிடுச்சு. 40 மினிட்ஸ்ன்னு சொன்னால் நான் 1 hour பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி அந்த ஸ்டெப் வைஸுமே வந்து அதிகமாச்சு. ஃபர்ஸ்ட் 4000 போனேன், 5000 போனேன், 6000 போனேன், 7000லாம் போனேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, சரி ஓகே ப்ரோ, 1 hourல உங்களால் இவ்வளோ தூரம் போக முடியல, இப்போ 1 hourல நீங்கள் அதிகமாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், ஸ்பீடாக போக ஆரம்பிக்கணும், அந்த ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே அவனும் சரி நாங்களும் சரி எடுத்த உடனே வந்து ஐடியா இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். ரியலிஸ்டிக்கலாக பண்ண முடியணும். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு 10 நாள் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அந்த மோட்டிவேஷனுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு பண்ணிட்டு அப்புறம் பண்ண முடியாமல் உட்காரக்கூடாது. ப்ளஸ் எங்கள் 2 பேருமே விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் எலும்புகளுக்கு வந்து இப்போதைக்கு சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் நம்ம டயட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த வாக்கிங்கையும் நமக்கு கொஞ்சம் எப்போ இந்த வாக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு ஆகுதோ அதுக்கப்புறம் லைட்டாக சின்ன ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசைங்க, நம்ம இந்த சேலஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லைக் இந்த சேனல் முடிய போகிறது இல்லை, ரெகுலராக பண்ணியே ஆகணும். ஒரு ஸ்டேஜில் வேற ஏதாவது ஊர்ல போய் இருந்து அங்க வாழ்ந்து வீடியோ பண்ணணும்னு ஆசை. அங்க இருக்க மக்கள் கூட ஐக்கியமாயி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து லியோ விஜய் மாதிரி ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டு யாருக்குமே தெரியாத இடத்துல நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோன்றது தெரியாம எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா நம்ம ஏன் வந்து ஒரு 3 நாள்ல போயிட்டு ஒரு 30 நாள் இருக்கக்கூடாது, சேலஞ்ச் பண்ணக்கூடாது, அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா லைஃபை ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருக்கும்ல, ஸ்டார்ட் பண்ணி. ஆமா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கும்ல, 30 நாள் தெரியாத ஒரு ஊரில் போய் அது செம்மையாக இருக்கும்ல. ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, அதாவது நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா 6350 ஸ்டெப்பு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4.42 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கோம். 1 hour கரெக்டாக 60 minutes நம்ம டார்கெட் போட்டிருந்தோம். அந்த 1 hourக்கு மேலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாக்கிங் வைஸ் ஃபஸ்ட்டு டேவே வந்து சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு இல்லை தூங்கக்கூடாது, நான் அதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு அதை போட்டுருக்கணும். பவர் நாப்ன்றது 10 நிமிஷம் எடுக்கிறது. சரியா? இப்ப இல்ல, முன்னாடி டயட்ல இருக்கும் போது மதியானம் தூங்கிறாங்க. என்னங்க தூங்குறீங்க, சாப்பிட்டு தூங்கினா இன்னும் அதிகமா தானே தொப்பை போட அப்படின்னு சொன்னா நான் பவர் இல்லை, நான் ரொம்ப டீப் ஸ்லீப்லாம் போக மாட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் பவர் நேப், அப்படியே கண்ணை மூடி அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாம். பவர் நேப் எடுக்கிறதுலாம் தப்பு கிடையாது. அப்ப நான் 1 மணி நேரம் தூங்கிட்டு நான் பவர் நேப் அது பவர் நேப் கிடையாது, ஸ்லீப். சரியா? பவர் நேப்ன்றது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம். இது நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ வீடியோல தான் நான் அந்த வேர்டை கேட்கறேன். சரி வாங்க போலாம். என்ன ராக்கி பாவம் போல படுத்துருக்கேன் பாருங்க. ஒரு நேட்டிவ் பிரீடுக்கு காலு தான்டா முக்கியம், அதை கரெக்டாக பார்த்துக்க மாட்டியாடா நீ. ஆனால் அவனுக்கு கால் உடஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. அவன் பாட்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னு ஜாலியாக தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் நாள் தான் பாவமாக இருந்தான். மைக்க ஊசி போட்டிருந்தப்போ அப்படியே கத்திக்கிட்டு ரொம்ப பாவமாக இருந்தான், ஜொல்லு அடிச்சுக்கிட்டு. அதுவும் அங்கே போய் பேசாமல் தூங்கிட்டான். செகண்ட் டே வந்து தெளிஞ்சிருச்சு. போதை தெளிஞ்சதும் டுபாக்கூர் தலையன் கத்த ஆரம்பிச்சிட்டான். உள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். சரியா இருக்கும், ஓகே சரியா ராக்கி. அதுக்கப்புறம் நீ பாரு மாசா இருப்ப, ஓகேவா? நீ வளர்ந்ததுக்கப்புறம் செம்ம மாசா இருப்ப. நம்ம 6:57க்கே வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம இன்னும் 5:50 கிளம்பணும் வீட்டை விட்டு. 5:50 கிளம்பணும், 6:57க்கு வீட்டுக்கே வந்தாச்சு. குளிச்சுட்டு ஃபுட்டு ரெடி பண்ணுங்க. உனக்கு என்ன டயட்டுக்கு காலைல நீ என்ன சாப்பிடணும்? மோஸ்ட்லி ஃப்ரூட் போட்டு சாப்பிடணும். ஓகே, எனக்கு வந்து ஆப்பிள் யோகர்ட். ஸோ மேலே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஆஃபீஸ் செட்டப் இப்போதைக்கு இந்த 2 பேரும் மட்டும் உட்காந்துருக்க மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டோம். சீக்கிரம் இதை வந்து மேலே கொண்டு போகிற வரைக்கும் எனக்கு மைண்டே இதாக இருக்குங்க. அப்படியே பிசுன்னு இருக்குங்க, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்காப்புல. எக்ஸ்பைரி ஆயிடுச்சோ? எக்ஸ்பைரிலாம் ஆகலை. நமக்கு என்னன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ப்ரொமோஷனுக்கு வந்துருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்லாம் இப்போ தான்
எடுத்து எது இது நல்லா இருக்கு எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ChatGPT லிஸ்ட்டை வச்சு கேட்டேன். அது இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த இதெல்லாம் அப்படியே வரிசையாக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஸோ மணி எத்தனை தெரியுமா? டைம் வந்து கரெக்டாக இப்போ 8:10 ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சீக்கிரமாகவே குளிச்சு ஸ்கின் கேர்லாம் பண்ணி உண்மையிலேங்க செம்மையாக இருக்கு. நம்ம வந்து காலைல இந்த 4:30 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம்னா அந்த டேவே வேற லெவலில் இருக்கும் போல. எனக்கு இப்பயே அந்த வைப் வந்து ஃபீல் ஆகுது. வெறும் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கா. 5 மணிக்குலேருந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு வியாதி இருக்கு, பாத்ரூம்ல குளிக்கும் போது பாட்டு கேட்டுட்டே குளிக்கிற வியாதி இருக்கு. எப்பயோ ஒரு 2 பாட்டுக்கு போடுறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துருவேன். இப்பதான் மணி என்ன 7 தானடா ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு 4 பாட்டு போட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே குளிச்சுட்டு செம்மையா இருக்கு. சீரியஸா எங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசாம இந்த சேலஞ்சு பண்ணுங்க. உண்மையிலேயே உங்க லைஃப்பும் மாறும். முத நாளே சொல்றேன் பாருங்க, முத நாளே எனக்கு அந்த வைப் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. யூஸ்வலா நம்ம லேட்டா இருந்துச்சு 9 மணி 10 மணிக்கெல்லாம் வேலைகள் ஆரம்பிக்கிறப்போ டைமே இல்லை, ஐயோ இதுக்குள்ள இதை முடிக்கணும் அதுக்குள்ள இதை முடிக்கணும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இல்லை. ஜாலியாக இருக்கு. ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நான் போயிட்டு இன்னைக்கான லேர்னிங் செஷன் ஆரம்பிக்க போகிறேன். இந்த 20 to 30 மினிட்ஸ் வந்து இன்னைக்கு ஏதாவது புது விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறேன். ஓகே செலகுட்டீஸ், மங்களகரமாக சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. அதுவுமா நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷண்மு வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வந்தாங்கல்ல, அது ஆன்லைன்லலாம் கூட அந்த வீடியோஸ்லாம் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு தெரியும், ஏன்னா லிட்ரலி நான் வந்து கேமரா வாங்கிட்டு நானே தான் பழகிக்கிட்டேன். எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. ஸோ பழகிறதுக்கு முன்னாடியே கேமராலாம் சேர்த்து வச்சு வாங்கி பழகி தான் நம்ம இந்த அளவுக்கு டீமாகவும் இவ்வளோ தூரம் பில்ட் ஆகிருக்கு தெரியும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரெடிஷ்னலாக கற்றுக்கல. கோர்ஸ் போயோ இல்லை யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக இருந்தோ இல்லை அப்படின்னா நம்ம விஸ்காம் படித்தோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணி நம்ம அது கற்றுக்கல. ஸோ எனக்கு என்னோட தேவைக்கு நானாக அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, இந்த எஃப்ன்றதை குறைச்சா பேக்ரவுண்டு பிளர் ஆகுது, இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணால் ISO இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளாக அதை யூஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் ஒரு கோர்ஸில் ப்ராப்பராக எப்படி சொல்லித்தராங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே பார்க்க போகிறது வந்து நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸாக தான் இருக்கும். ISOனா என்ன, அப்பச்சர்னா என்ன அப்படின்றதான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இதை வந்து அரைகுறை கிடையாது. ஆக்சுவலாக என்னால் இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கே போய் பண்ணவும் முடியும். பட் ஸ்டில் இன்னும் கரெக்டாக கற்றுக்கணும்னு எப்பயுமே எனக்கு மண்டக்குள்ள ஓடும். அது வரைக்குமே எனக்கு அந்த நமக்கு இன்னும் தெரியல, நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ற அந்த மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆப்வியஸாக அப்படி தான் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் டே பை டே. அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு நாலேஜ் இருக்குல்ல, அதை அப்படியே ஓரமாக கழட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நான் 0லேருந்து இந்த ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணேன்னா எப்படி நான் லேர்ன் பண்ணுவேன் அப்படின்றத கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். மெயின்லி எதுக்குன்னா, சின்ன ஆர்டர் வரப்போ ஷண்முக்கு நானும் போய் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா சின்ன ஆர்டர்னால் லைக் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி ட்ரெடிஷ்னல் வீடியோ மட்டும் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் இவள் வெளியேருந்து யாரையாவது கூப்பிட்டு தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இவளுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ அந்த டைமில் இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம இது பண்ணுறப்போ ரொம்பவே கம்மியாக ஆகும் இல்லையா, நம்ம அந்த டே அவங்க போய் ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ அதனால் அந்த மாதிரியான கேசஸில் நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம். பெரிய ஆர்டர் வரும்போது ஆப்வியஸாக நம்ம டீம் ஃபுல்லாகவே போயிடுவாங்க. ஸோ 4 கேமரா 5 கேமரான்றப்போ டீம் ஃபுல்லாக அதில் இறக்கி தான் ஆகணும். ஸோ ஒரு சின்ன ஆர்டரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வீடியோ மட்டும் தான் கேட்குறாங்க ட்ரெடிஷ்னல் அப்படின்னா, சரி நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாமே, அது மூலயமா அவளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக லேர்ன் பண்ண போகிறேன். இல்லைனா மோஸ்ட்லி நானே தான் பண்ணிக்க போகிறேன். 1 hour later. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. அண்ட் நம்ம இன்னைக்கு லேர்னிங் செஷனும் ஆல்மோஸ்ட் இல்லை நல்லாவே பண்ணிட்டேன், முடிஞ்சு. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நேர்லி ஒரு 6 அங்கிட்டு ஒரு 4 நாள் ஒரு 10 வருஷமாக வந்து நான் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு எதுவும் அது புதுசாக இல்லை. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் எனக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அது பெரிய விஷயமா இல்லைன்னா கூட அது திருப்பி ரீகேப் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ராப் ஃப்ரேமு, ஃபுல் ஃப்ரேமு, இந்த மிரர்லெஸ் கான்செப்ட்டு, அப்புறம் ஃபோக்கல் லென்த்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு திருப்பி அதை பற்றி பார்க்குறப்போ. நைஸ், இட்ஸ் a குட் செஷன். 20 நிமிஷம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நியர்லி 45 மினிட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இவ்வளோ கலபரத்துலையும் ஒரு விஷயத்த மறந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தண்ணி. நான் காலையிலேருந்து பெருசாக வாட்டர் இன்டேக் ஒரே ஒரு கிளாஸ் தான் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஸோ அதான் நான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக லேக் ஆகுறது இந்த வாட்டராக தாங்க இருக்கும். ஸோ அதை தான் நான் மெயினாக சரி பண்ணணும். என்னோட பாடியில் இருக்க 99% ப்ராப்ளம்க்கு வாட்டர் குடிக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சது, 60 மினிட்ஸ் வாக்கு, ஸ்கின் கேரு, ஹேர் கேர் வந்து நைட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஸ்கின் கேர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, லேர்னிங் செஷன் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் கான்டென்ட் கிரியேஷன் ஆப்வியஸாக அதுவும் தான் பண்ணிட்டு
பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ அதுவும் வந்துடும். அண்ட் ஆல்சோ DMD கோட்ஸ் அந்த சேனல்லையும் வந்து இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணி போடணும். ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட்டணும்னு பிளான் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி முடிக்கணும். லெட்ஸ் see how it goes. என்னடா நீயே வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. ஷண்மு வந்து அங்கே பிஸியாக குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் ஷீ வில் ஜாயின். அவங்களும் வந்து மினி விளாக்லாம் வந்து பண்ணுறது எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா மேடம் பயங்கரமாக மினி விளாக்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. 9:40 ஆச்சு, இன்னும் மேடம் குளிக்க கூட இல்லை. ஆனால் பாவம் எல்லாமே சமைச்சு வச்சிட்டா. மத்தியான சாப்பாடு ஃபுல் ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து மேடம் சமைச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரெடியாகிறது லேட் ஆகும். பட் நம்ம இன்னைக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிச்ச பார்த்தியா, அகெயின் அதுதான் தப்பு. 4 மணிக்கு நம்ம 2 பேரும் ஷார்ப்பாக எந்திரிச்சாதான் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு நம்ம 9 மணிக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 9 to 5:30 எவ்வளோ 6 வரைக்குமாவது நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணணும். அப்போ தான் டீமுக்கு ஒர்க் இருக்கும், எங்களுக்கு ஒர்க் இருக்கும், நாங்களும் வீடியோஸ் பண்ணுவோம். அந்த விஷயத்தில் லேக் ஆகிட்டே இருக்குது. டிமார்ட்டில் எனக்குன்னு ஒரு 2 லிட்டர் வாட்டர் அப்படியாது வாட்டர் கேன் வாங்கியிருந்தேன். எங்கள் அக்கா வந்துச்சு, நேற்று ஆட்டையை போட்டு போயிடுச்சு. வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டு போயிடுறது தான் எங்கள் அக்கா வேலை. ஓகே காய்ஸ், ஸோ டைம் இப்போது 11:54 ஆகுது. நம்மளோட இதுபடி நம்ம 12:30க்குள்ளே லஞ்ச் ஃபினிஷ் பண்ணணுன்றது தான். ஸோ பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் சொன்னல, எனக்கு அந்த ஆப்பிள் யோகட் வந்து சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் ஃபில்லிங்காக இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் இப்போ நம்ம 12 மணிக்கே இன்றைக்கி லஞ்சை முடிச்சலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நம்ம லேட்டாக தான் சாப்பிடக்கூடாது, சீக்கிரமாக சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்கல, நீ சாப்பிட வேணாம். நேற்று வச்ச சிக்கன் குழம்பு வேறு இருக்குது. பட் நம்ம இப்போ சிக்கன் குழம்பு சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா நான் கட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்றேன். ஓகேவா? எனக்கு சோறு, ரசம், புடலங்காய் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஷண்மு. புடலங்காய் எக்கு வைக்கலையா? எக்கு வச்சுரு. இதில் இருந்து சிக்கன் வேணா அந்த எவ்வளோ கிராமு 150 கிராமா அது வேணா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்கூலில் போய் சிண்டு சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போக போகிறோம். ஸோ அதுக்கும் கிளம்ப போகிறோம். எனக்கு வந்து ஒரு பேச்சுக்கு புடலங்காய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா ஒரேடியா புடலங்காவா வச்சு சாப்பிச்சுட்டு இருக்கா. இல்லை இன்னைக்கு வந்து இன்னும் காய் எதுவுமே வந்து ரீஃபில் பண்ணல, புடலங்காய் தான் இருந்துச்சு. அதனால சரி புடலங்காய் வந்து வச்சாச்சு. கறி மட்டும் 150 கிராம், நாட் குழம்பு. ஓகே, கறி மட்டும் தாண்டி. சூப்பர், வாவ். இந்த பேக் வந்து நம்ம திருத்தாரு கப்புல் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் மேடம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போதுண்டா, ஃபோட்டோ எடுத்துட்டேன். நைஸாக இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பரா, நைஸா. இது என்ன 150 கிராம் இவ்வளோ தான் இருக்கா? ஓ அவ்வளோ இருக்கா? இவ்வளோலாம் நான் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி கொஞ்சம் இது மிச்சம் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன். எனக்கு சிண்டு வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே இப்போலாம் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் காட்டுங்க, என்னைய காட்டுங்க அப்படின்னு திருப்பி விட்டுட்டு அவளை காமிச்சா அப்படி சும்மா தான் இருப்பா, எதுவுமே பண்ண மாட்டான். இது எவ்வளோ? 150 கிராம் ஆஃப் ரைஸ் அண்ட் 150 கிராம் ஆஃப் சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது எவ்வளோ? இது ஆக்சுவலாக 250 கிராம் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் 2 எக்கு. அருமையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா நான் வந்து அனிமல் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கக்கூடாதுன்னு என்னோட டயட்டிஷியன் சொல்லியிருக்கான். கட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம அனிமல் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் ரொம்ப ரேராக தான் லைக் வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு 10 days கொன்ஸோ அப்படி தான் நான் இந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கவும் போகிறேன். சாப்பிடாமல் இருக்க முடியல சீரியஸாக. பட் வேறு வழி இல்லை, கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கேன்னா இதுக்கப்புறம் Day 10 தான் எடுக்கணும். அது ஒரு கோலாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக டயட் இருக்கிறது தான் கஷ்டம்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். டயட் இருக்க ஆரம்பிச்சக்கப்புறம் தான் இது நல்லா இருக்கு, வெரைட்டியாக சாப்பிட முடியுது, நல்லாவும் இருக்குது. ஓகே, ஸோ டைம் இப்போது 4 ஆக போகுது, 3:57. ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சாப்பாடுமே 11:50 முடிச்சிட்டோம்ல. சாரி, லஞ்சு ஸ்நாக்ஸ் எப்போ போடலான்னு சொல்லிட்டு மாதுளை அண்ட் யோகட் ரெண்டுமே. டைம் பார்த்தீங்கன்னா 5:44. இப்போவே டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறேன்ல, லிட்டரலி 1 month கழிச்சு நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னா, அதனால எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக செம்மையாக பசிக்குது. அதான் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. 6 மணிக்கெலாம் இன்றைக்கி வந்து நான் என்னோட டின்னர் முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக 7 மணின்றதான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு, 7-7:30 முடிக்கணும்னு. நான் டயட்டில் இருந்த டைம்லேயும் நான் 6:30 முடிச்சிருவேன். எப்பயுமே 6:30 சாப்பிட்ருவேன். இன்னைக்கு வந்து ஒரு 3 முட்டை தோசை வந்து சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து சப்பாத்தி, சன்னா மசாலா, அப்புறம் வந்துட்டு இந்த சுண்டல்ல ஏதோ போட்டுலாம் கொடுத்தாங்க. சன்னா மசாலா, சப்பாத்தி சன்னா மசாலா. அது வந்து சுண்டல் அதை வச்சு தானே சாப்பிட்டீங்க? அதுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு இதில் போட்டு அது பேர் என்ன ஏதோ ஒரு இது
இந்த இதுலலாம் விற்பாங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட்லலாம் விற்பாங்கல்ல, வெள்ளரிக்கா அதெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை ஒரு மிக்ஸ் மாதிரி பவுல் மாதிரிலாம் கொடுத்தல. அது எனக்கு என்னன்னா அந்த ரெண்டுமே எனக்கு சேரல. அந்த வெள்ளரிக்காய் வந்து பயங்கரமா அதுல வந்து பெப்பர் அதிகமாக போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சா, ஸோ நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சப்பாத்தி யூஸ்வலாகவே வந்து சேராது, எனக்கு நெஞ்சு எரியற மாதிரி இருக்கும், சாப்பிடும்போதே அது ஃபீல் ஆகும். அதனால அது வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதான் எக்கு தோசை. எப்படி நான் 2 எக்கு ஒரு நாளைக்கு 3 எக்கு 4 எக்கு எடுக்கணுன்றதுனால தோசையில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பட் இருந்தாலும் நான் ஒரு ஆல்ட்ரேஷன் கேட்டிருக்கேன். இன்னைக்கு இதே எடுத்துட்டு நாளைக்கு டின்னருக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு 6 மணியோட என்னோட டின்னர் முடிக்க போறேன். சண்முகம் உனக்கு டின்னர்? நான் லஞ்சே 4 தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு மார்னிங் சாப்பிட்டு அப்ப நீ வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே நீ பிரேக் பண்ணிருக்க. காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, காலையிலலாம் சாப்பிட்டேன். நீ இன்னும் லேர்ன் பண்ணவே இல்லை தெரியுமா? சரி, காலையிலலாம் வந்து நான் 9லயே நான் சாப்பிட்டுட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்கா ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மாதுளை போட்டு முஸ்லி 40 கிராம் போட்டு 100 கிராம் மில்க் ஊற்றி இதுவே சாப்பிட்டுட்டேன். எனக்கு பசிக்கவே இல்லை. அப்புறம் சின்ட்டுக்கு மதியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் நான் வந்து லஞ்சு சாப்பிட்டேன். இப்போ எவ்வளோ 2 hours தான் ஆகுது, இப்போயே பசிக்கவே இல்லை. 4 மணிக்கு நீ சாப்பிட்டதே தப்புன்ற. நான் 12:30 சாப்பிட்டுக்கணும். பசிக்கல, ஃபில்லிங்கா இருக்குன்னு சொல்றேன், புரியுதா? பசிக்கல ஃபில்லிங்கா இருக்குன்னா நீ அந்த மீலையே கட் பண்ணிடணும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் போயிடணும். டைரக்டா நீ நைட் சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம். அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும். இதுக்கு தொட்டுக்கு என்ன இருக்கு? சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இருக்குல்ல, நேற்று வச்சு சிக்கன் குழம்பு வச்சு இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்க்ரீன் டைமு, அப்புறம் எத்தனை மணிக்கு தூங்குறோம், அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு ஐ கெஸ் நாங்கள் வந்து 9க்கு தூங்குறது கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். நாங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டி இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறோம். ஸோ நைட் வந்து அந்த ஷீட்டை செக் பண்ணுறேன். அதில் நீ மாட்டு வடி நிறையா. என்ன லேர்னிங் மட்டும் தான் பண்ணல, மித்த எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணணும்டா, அதுதான்டா சேலஞ்சு. ஆமாங்க, வந்து சாப்பிட்டோம். இவ்வளவு நேரம் வரைக்கும் வீடியோ எடுத்தல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஷூட் பண்ணிருக்கேல இன்னைக்கு. 20 மினிட்ஸ் கூட உனக்கு இல்லையாடா? 20 மினிட்ஸ் இல்லைன்னு சொல்லல, வீடியோ எடுத்துட்டு இருந்தனால அப்படியே போயிடுச்சு. எடிட் பண்ண கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், ப்ரொமோஷன் வீடியோ. சரி, நைட்டு உன் வாயில இருந்து சரி நான் நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் பண்ணிடுவேன்னு வர மாட்டேங்குது. போயிட்டு வந்துட்டு நான் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன்னு சொல்றேன். மெயினாக நான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு நினச்சதுக்கு ரீசன் என்னன்னா, டெஃபினட்டாக அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். சண்முகம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இது சாப்பிடலான்னா அது சாப்பிடலான்னா ஏற்றி விடுவா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளும் சாப்பிடக்கூடாது, அவளுக்கும் வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் வீட்டில இருந்தே சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம வீட்டில இருந்தே ஹெவியாக போனோம்னா நமக்கு நைட்டு தூங்கக்குள்ள டைஜஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பெருசாக வந்துட்டு வெளியே வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணாது அப்படின்றதும் ஒரு ஐடியா தான். நம்ம வந்து ஸ்க்ரீன் டைமில் வந்து இன்றைக்கி படுதோல்வி அடைந்ததால் அது வந்து எக்ஸ் போட்டுடலாம். மற்ற எல்லாமே நான் வந்து அந்த பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து இன்றைக்கி நான் ஏதாவது பண்ணியிருக்கணும், அதை நான் வந்து பண்ணலை. எனக்கு அது ஞாபகமும் இல்லை, ப்ளஸ் இன்றைக்கி டைமும் இல்லை. ஏன்னா சின்ட்டு ஸ்கூல் சேர்க்க போயிட்டோம். மற்றது எல்லாமே ஓகே. போடுங்க சண்முகம், வேக்கப்பட்ட டைம் கரெக்டாக. வெயிட் எவ்வளோ? 60.20 200 ஸ்க்ரீன் டைம் 6 hours, wake up 5, 60 minutes walk, skin care, hair care நான் வந்து காலைல நல்லா மசாஜ் பண்ணேன் தலையை. எனக்கு இப்போ ஹேர் கேர் பண்ணணும். லேர்னிங் பண்ணல, கண்டென்ட் கிரியேஷன் பண்ணேன், பிஸ்னஸ் க்ரோத் பண்ணல. லஞ்சு நான் வந்து 4:30 தான் நான் சாப்பிட்டேன். அப்போ இது இல்லை, எனக்கு பசிக்கல. இல்லை அப்போல்லாம் கிடையாது, டைம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். ஃபேமிலி டைம் 30, ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடல. ஏன்னா லஞ்சே வந்து 4:30 போடு. உனக்கு எனக்கு தாண்டி போட்டியே. டின்னர் பிஃபோர் இன்னும் சாப்பிடல, பசிக்கவே இல்லை. அதையும் போடணுமா? போடு. என்னங்க ஸ்கூல்ல இருக்கும்போது ஆமா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா. கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா போடு போடு. ஏங்க அப்போ ஃபர்ஸ்ட் நாளே இத்தனை இன்ட்டு வாங்குனே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா அப்போ ஒழுங்கா பண்ணுவேன் நாளைக்கு. அடுத்து வாட்டர் கோல் வந்து 3 லிட்டர் குறைச்சிருக்கேன், அதெல்லாம் போடல. அப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க. ஓடி என்ன போட்டுக்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடல. கண்டென்ட் போஸ்டட் காலைல 1 hour பண்ணேன். நோ ஃபோன் 8:30 இப்போ வச்சிருவேன் ஃபோனை. ஸ்க்ரீன் டைம் வந்து பிலோ 4 hours, எனக்கு வந்து 4 hours காட்டுது. எஸ் அதனால டிக் தான். டிக். அதுக்கப்புறம் ஸ்லீப் வந்து இப்போ தூங்கிடுவேன். இப்போ எத்தனை இது நான் லேர்னிங் 1, அந்த க்ரோத் பண்ணல, லஞ்சை சரியாக சாப்பிடல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடல, டின்னர் சாப்பிடல. அந்த 3 இல்லை, அந்த 3ம் அது ஃபில்லிங்காக இருந்தனால தான் சாப்பிடல. மிச்சம் இந்த 2 இதுதான் மெயினான விஷயம் டெய்லி நாங்கள் பண்ண வேண்டியது. அதே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்க்கல. இப்போ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நாளையிலேருந்து காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த 2ஐயும் ஒரு 1 hourல முடிச்சிட்டோம்னா 5 மணிலேருந்து அப்படியே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா குக் பண்ணிட்டு அதையும் வந்து என்னோட சேனலுக்கு வந்து மினி vlog எடுத்துட்டு இருக்கேன்னா, ஸோ அதுலேயே வந்து டைம் போயிடுது. அதனால இது பண்ண முடியல. அதனால காலைல சதீஷ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு இதை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இது கரெக்ட் டைமுக்கு வந்துடும். எஸ், ஏன்னா இப்போ தானே ஃபர்ஸ்ட் டே வந்து பண்ணுறோம். அப்போ நம்ம எந்தெந்த டைம் பண்ணுறோம், எது லேக் ஆகுதுன்னு இன்னைக்கு தானே வந்து தெரியுது.
நாளைக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கான நைட்டு ஸ்கின் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி நான் என்னோட கடமைகள் எல்லாத்தையும் ஆற்றி விட்டேன். அதனால் நம்ம ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் மட்டும் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம். ஆக்சுவலாக எனக்கு நான் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருந்தேன், அதை வீடு காலி பண்ணதப்போ அதை காணோம். அதனால் சண்முகோட ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஸோ நைட்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு என்னடி வர மாட்டேங்குது. நைட்டுக்கு வந்து நம்ம சீரமும் மாய்ஸ்சரைசருமா 2 மட்டும் அப்ளை பண்ணிட்டு தூங்கினா ஓகே. நானுமே வந்து ஒரு டைமில் ஸ்கின் கேரு, இந்த க்ரீம், அத்தனை க்ரீம் போடுறது, இத்தனை க்ரீம் போடுறதெல்லாம் வந்து ஓவராக இருக்கே அப்படின்னு, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நமக்கு மூஞ்சி அடி வாங்குறப்ப தானே தெரியும் அதெல்லாம் வந்து ஆடம்பரம் இல்லடா, அத்தியாவசியம் அப்படின்றது. சன்ஸ்க்ரீன்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மலாம் அதை பண்ணாமல் விட்டுட்டு தெரியணும். Few moments later. கைஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாக அதுவே பண்ணிவிடுது. எனக்கு யூஸ்வலாக சண்முகம் இந்த மாதிரி தலை செஞ்சுட்டா தான் ரொம்ப பிடிக்கும். பேனே இல்லைனா கூட பேன் இருக்குடி பாருன்னு சொல்லி பேன் பார்க்க விட்ருவேன். இப்போ இது பேன் பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது கைஸ். நான் ஹேர் கேரை வந்து காலையிலேக்கு மாற்றிலான் இருக்கேன். ஏன்னா காலைல குளிக்க முன்னாடி கொஞ்சம் நேரம் எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை விட்டு அங்கிட்டுக்கிட்ட ஆய விட்டோம்னா நல்லாயிருக்கும். நைட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு எனக்கு ஏசியிலலாம் படுத்தோம்னா அது மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, தலை வலிக்குது. அதனால் தான் சும்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஒரு 15 மினிட்ஸ் மசாஜ் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் புது ஐட்டம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னா ஐ மெசேஞ்சர், அதுவும் வந்து இருக்கு. ஸோ நம்ம தான் இப்போ ஃபோனை வைக்க போறோம்ல, அதனால ஃபோனை வச்சுட்டு ஐ மெசேஞ்சர் வச்சு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தோம்னா அப்படியே கண்ணில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே இதாகி நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். ஆமாம், ப்ரொமோஷன் இல்லைங்க, சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு, ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது, ஏற்கனவே ப்ரொமோஷன் வீடியோ போட்டோம். இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ ஏற்பட்ட பொருட்கள் எல்லாம் என் பொண்டாட்டி சேமிச்சு அந்த ஓட்டக்குள்ளே போட்டு வச்சிருக்கான். மேலே இருக்க அந்த ஓட்டக்குள்ளே பார்த்துக்கோங்க, ஏதாவது யூஸ் பண்ணணும்லங்க. எனக்கு வந்து பசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன்ல, அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒன்று வந்து கொய்யாப்பழம் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். சவாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது வந்து காயாக இருந்துச்சா, ஸோ அதனால் அதை வச்சுட்டு இப்போ வந்து கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். நீ தான் தோசை சாப்பிட்டல, அப்புறம் என்ன? போஸ்பாண்டி படத்தில் அது நைட்டு இதை மாட்டிக்கிட்டு போவாங்கல்ல, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்பாண்டி கேரக்டர். ஓகே, இதை சாப்பிட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுவேன், நான் இதை போட்டுட்டு அப்படியே தூங்க போகிறேன். அது 10 to 15 மினிட்ஸ் தான் வச்சுருக்கணும், ஹெட்ஃபுல்லாக வச்சுக்கூடாதா? ஸோ இதுலேயே வந்து ஆன் இருக்கும். இதை நம்ம அமைக்கிட்ட கரெக்டாக கண்ணுக்கிட்ட வச்சுட்டிங்களா, அது ஆன் ஆயிடுச்சேன்னு சொல்லுது. இல்லை, அது சும்மா ஆன் ஆயிட்டேன்னு சொல்லுதுங்க. கண்ணுக்கு நேராக வச்சுட்டிங்களா அந்த மசாஞ்சரை? பாட்டு இல்லை, அது குவாயின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த இருக்கு, நேராக பேசுங்க. நன்றி, வணக்கம், குட் நைட். Day 2 மீட் பண்ணுவோம். பாய்.